நம்ம எல்லாரும் எந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அந்த விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. இன்னைக்கு கரூர்ல நடந்த நம்ம தளபதியோட பிரச்சாரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 34 பேர் பலியாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு யாரு தான் காரணம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்த அந்த தலைவனை பாக்குறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ சின்ன இடத்த ஏன் கொடுக்கணும்? சரி, அப்படியே கொடுத்திருந்தாலும் முறையா பர்மிஷன் வாங்கி நடத்தப்பட்ட இந்த பிரச்சாரத்துல பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் கேட்க தோணுது. ஒவ்வொரு தடவையும் தளபதி மக்களை சந்திக்க வர்றப்பெல்லாம் டேட்டை மாத்துறது, இடத்த மாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனது இத்தனை உயிர்களை எடுக்கிறதுக்காகத்தானா? தயவு செஞ்சு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சிபிஐ முறையா விசாரிச்சு தப்பு பண்ணினவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் சார்பா கேட்டுக்கிறோம். இறந்து போன அத்தனை பேரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க.